ஹனிமூனுக்கே உன்னைய தனியாக விடலை, அனிவர்சரிக்கு விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நேற்றைய எங்களுடைய அனிவர்சரி டே. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சூப்பராக இருக்கோம். 15th February எங்களோட அனிவர்சரி. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக போச்சு. இது எதுவுமே நாங்கள் பிளானே பண்ணல, யதார்த்தமாக அதுவும் அமைஞ்சது. ஸோ சூப்பராக போச்சு அனிவர்சரி அன்னைக்கு. மாமியார் ஃபேமிலி எல்லோரும் கல்யாணிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு 1 வீக் பிஃபோரே வந்துட்டு கேட்டாங்க. எனக்கும் அன்றைக்கி அனிவர்சரி அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. சண்டே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே போகலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். கிளம்பிட்டோம். அங்கே போய் செம்ம ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் குட்டீஸும் என்ஜாய் பண்ணாங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் 9 மணிக்கெலாம் போகலான்ற பிளான் தான். பட் நம்ம வீட்டு ஆண்கள் என்றைக்கு ஒத்து வந்திருக்காங்க, எல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு 12 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே லஞ்செல்லாம் சமைச்சிட்டோம். நான் வந்து என் வீட்டில் சிக்கன் கிரேவி மட்டும் எடுத்து செஞ்சு போயிட்டேன். மாமியார் வீட்டில் வந்துட்டு கீ ரைஸ், தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, முட்டை கிரேவி எல்லாமே செஞ்சு அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பைக்லேயே போயிட்டோம். மாமியார் மட்டும் இன்னும் புப்பு அவங்கெல்லாம் வந்து ஆட்டோவில் வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக போயாச்சு. போயிட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு வந்து சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காவேரி ஆற்று மண்ணில் உட்காந்து நல்லா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் நாங்களும் சேர்ந்து விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஈவினிங் வீட்டுக்கு வரவே வந்து ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால வேறு எதுவும் பிளான் பண்ணல. சரி கொஞ்சமாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து கொஞ்சம் நேரம் படிக்க வச்சு சொல்லி கொடுத்துட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி நாள் அப்படி தான் போச்சு. நேற்றைய நாள் அப்படி தான் போச்சு. அந்த போயிட்டு வந்த டயர்டில் கொஞ்சம் வாய்ஸ்லாம் மாறி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. டேப்லெட் போட்டேன், இருந்தாலும் இன்னும் சரி வரல. ஸோ அதனால தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட அனிவர்சரியை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரன்னிங் ரேஸ்லாம் வச்சோம். சமயம் மட்டும்தான் பாவம் பொம்பளை பிள்ளையா போயிட்டாலா, அவங்கெல்லாம் பயலுக ஜாலியாக ஓடினாங்க. இவளை மட்டும் கழட்டி விட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கோம், அதனால் நம்மளும் பொத்தி பொத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு மூத்த பயல்களுக்கெலாம் வச்சாச்சு. அடுத்து குட்டீஸ் 2வதாக பிறந்ததுங்களுக்கெலாம் வச்சோம். அதில் வந்துட்டு 3 நண்டும் ஓடிச்சு. அதில் சமீகாவும் ஒன்று. பாருங்கள் சமீகா எப்படி ஓடுதுன்னு. ஷார்ட்ஸில் போடணுன்றனால வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த